தாயே, எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். எந்த முறையும் என் பிள்ளைய சோதிச்சிடாதம்மா. பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு பொண்ணு பிடிச்சு போயிடணும். எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்மா. என்னக்கா, கோவில்ல வடிவு விழுந்து விழுந்து வேண்டியாகுது. விழுந்து விழுந்து வேண்டத பார்த்தா இன்னைக்கு ஏதோ கச்சேரி இருக்கும் போல. அடையா, உனக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வராங்களாம். அதான பார்த்தேன். இல்லைன்னா ஆத்தாக்காரி இப்படி கோவில்ல கடையா கிடப்பாளா? எவனா இழிச்ச வாயினா வந்துட மாட்டானா? இந்த சம்பந்தமாவது நிலையா நிக்காதான்னு கடையா கிடக்கா. சே பாவம், எந்த பையன் வந்து மாட்ட போறானோ. இது என்ன புதுசா? எப்படியும் இந்த சம்பந்தமும் தட்டிக்கிட்டு தான் போக போகுது. அதான் யாருக்கும் சொல்லாம ரகசியமா முடிச்சாகுதாட்டு இருக்கு. வேற என்ன செய்ய? காதும் காதும் வச்ச மாதிரி தான் முடிச்சாகணும். வேற 4 பேர்கிட்ட விசாரிச்சா அந்த பிள்ளைய பத்தின கொட்டு உடஞ்சு போயிடாது. வேற எவன் கட்டுவான்? ஆமா ஆமா, பார்க்கதான் ஊமை மாதிரி லேசுப்பட்ட ஆள் இல்ல. பார்க்க பாவமான பிள்ளை மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ அந்த பிள்ளை அப்படியெல்லாம் செஞ்சிருக்குமான்னு இருக்கு. நடிப்பாளுங்கக்கா. கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்ததுக்குள்ள என்ன அவசரம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நிச்சயதார்த்த வரைக்கும் போய் அந்த மாப்பிள்ளைய கழட்டி விடலான்னு பாத்திருக்காளுங்க. அவனும் கொஞ்சம் வயசானவன் பாத்தீங்களா? பாக்குறதுக்கும் இந்த பிள்ளை கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா. அதான் அந்த மாப்பிள்ளைக்காரன் இவ்வளவு கழட்டி விட பார்த்தது மானம் போனாலும் பரவாயில்லன்னு சபையில போட்டு உடைச்சிட்டான். இவன் என் கூட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாமே இருந்தா போனான்னு. அது எப்படிக்கா ஒரு ஆம்பளை பையன் அத்தனை பேர் கூடி இருக்க சபையில போய் சொல்லுவான்? 20 வயசுகிட்ட ஜாஸ்தியா இருந்து எதுக்கு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டது? நல்ல பணக்காரனா இருக்கான், நல்ல தோட்டம் துறவும் இருக்குன்னு தானே. ஆனா அந்த பிள்ளைக்கு பிடிக்கலன்னு தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டதா சொல்றாங்க. அப்படிதானே வெளியே சொல்லணும், இல்லைன்னா ஊரு துப்பிராது. இவ்வளவு பெரிய குடும்பமா இருந்துகிட்டு இதெல்லாம் வெளியே வந்து அசிங்கம் இல்லையா? 5 வருஷம் ஆச்சு, எத்தனை பேரு பொண்ணு பாக்குறேன்னு வராங்க. வேற இந்த விஷயம்லாம் காதுக்கு தட்டுப்பட்டிருக்கோம். அதான் இந்த புள்ள வேணான்னு சொல்லிட்டு அவங்களே நிறுத்திட்டு போயிடுறாங்க போல. இருந்தாலும் சின்ன வயசு பிள்ளையா இருக்கு பாத்தியா? யாரு அவளா? 5 வருஷத்துக்கு முந்தி ஞாபகம் இருக்கா? நல்ல பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன். கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு தெருவோடு நின்று வெட்டவா குத்தவான்னு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு மஞ்சு. சாதாரணப்பட்ட புள்ள கிடையாது அது. ஒருத்தனுக்கு மாத்தி ஒருத்தனை கட்டி விட்டுக்கிட்டு இப்ப எவனும் சிக்க மாட்டேங்கிறான். இப்படி கோயில் கோயிலா கடையா கிடக்குறாங்க. மல்லிகையா பூத்து நின்ன கொடிய தாலி சரடு தாங்கி தலையெழுத்து மலரும்னு நினைச்சனே. பஞ்சவர்ண கிளியாட்ட வளர்த்து என் பேத்திய பந்தல் ஏற நாள் மட்டும் தூரமாயிடுச்சோ. தங்க சிலையாட்ட வளர்த்த பிள்ளை தாமரை பூவாட்ட மலர்ந்த பிள்ளையாச்சே. வாச தேடி வாரமெல்லாம் சேதி ஒன்னும் சொல்லாம திரும்புறானே. எந்த தெய்வத்துக்கு குத்தமாச்சோ? அம்மா கொஞ்சம் கம்முனு இருங்களா. இருக்க வேதனைக்கு இந்த பாட்டு படிக்கிறது ஒண்ணுதான் இப்ப குறை. என் தங்கத்துக்கு தாலி கட்டுற கை எங்க இருக்கோ தெரியலையே. எதுக்கு பொண்ணு கேட்டு வாரானுங்க, வேற எதுக்கு வேணான்னு சொல்லுறானுங்க. 5 வருஷமா வெளியே தலை காட்ட முடியல. என்னன்னு வெளியே 4 பேர்கிட்ட எதுவும் சொல்ல முடியுதா? சரி, இனி எவன் கை காலில் விழுந்து மாப்பிள்ளன்னு தேடி கொண்டாந்து நிப்பாட்டி கட்டி கொடுத்து கடமையை முடிச்சு தலை முழுக்கலான்னு பார்த்தா சரி என்னன்னு புடிச்சு 7.5 நாட்டு சனி விட்டு போகுவேன் நானு. அண்ணே நல்லவனே, அப்பா வயலுக்கு ஆளுல எல்லாம் வர சொல்லி இருக்கு. மோட்டர் கார் பார்க்கணும், போயிட்டு வந்துடுறேன். அப்பா பாத்தியடா அந்தால, நான் இங்க பொண்ணு பார்க்க வர இருந்தவனும் போன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டானு கடுப்புல இருக்கேன். ஒரு செய்தியும் காதுல போட்டுக்காம அந்த ஆள் பாட்டு இருக்கிறத பாத்தியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டோட வச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு திரியறதுன்னு தெரியல. எதுக்குன்னா இப்படி எல்லாம் பேசுற? அந்த புள்ள காதுல விழுந்த வருத்தப்படாதா? ஆமா வருத்தப்பட்டு வாயில எதுவும் வந்துடாம. அதான் குடும்பமானத்தை 5 வருஷத்துக்கு முந்தைய காத்துல பறக்க விட்டுட்டு நிக்குதே. வருத்தப்பட்டு இருந்தா என்ன, இல்ல இல்லாமலே போனா என்ன? நீங்க எங்கடா போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? அதான் எனக்கு புள்ள பிடிக்க ஆள் வருது நீங்கல. புள்ள பிடிக்கிறதுக்கா? பொண்ணு பாக்குறதுக்கு தானே வரதா இருந்துச்சு. அதான் உருப்படாம நிக்குதுல்ல, அதுக்கு திமிர பாத்திய பேச்சுல. ஆமா, நாங்க உருப்படல, அவரு ரொம்ப உருப்பட்டு இருக்காரு. ஏய் சும்மா இருடா, கூட கூட பேசிக்கிட்டு. அதான் சித்தப்பா 50 பேருக்கு டிஃபன் சொல்லிருக்கு, போதும்ல? எதுக்கு? அதான் வர இருந்தாலும் என்னமோ லட்சணம் தெரிஞ்சு வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னவா சித்தப்பா? இவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். எது வேணான்னு சொல்லிட்டாங்களா? பாத்ரா மீச டென்ஷன் ஆகுது. இப்ப பாரு. ஐயோ
இந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரா? பாவத்தே பாவத்தே. டேய், மரியாதையை உன்னால வெளியே போக சொல்ல. வர்ற கோபத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது. அச்சச்சச்சோ. பாவத்தே பாவத்தே. என்ன சித்தப்பா இப்படி ஆயி போச்சு? இந்த நக்கலும் நையாண்டியும் ஏன்டா? என்ன வாண்டா? வேற என்ன சித்தப்பா? எங்க அக்காக்கு யாரும் மாப்பிள்ள பார்க்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்றது? ஓ, உங்க அக்கா, பெரிய அக்கா. ஆமா, எனக்கு அக்கா தான். ஒண்ணு குடும்பமானத்தை வாங்குறதுக்குன்னே நிக்குது, இன்னொன்னு தருதலையா போய் நிக்குது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. எப்பாடி ரெண்டு பேரும் போங்கடா. இங்க இருந்தா ஆளுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது பேசிக்கிட்டு சண்டை தான் வரும். இங்க பா சித்தப்பே, இதெல்லாம் நிறுத்திக்க சொல்லு. வேற ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு சொல்லிட்டேன். வாடா. பாரு எப்படி நின்னு பேசிட்டு போது பாரு, பெத்த அப்பன்னு கூட பார்க்காம. அதெல்லாம் விளங்குறதுக்கா? உருப்படவே படாது. இந்த வயசுக்குள்ள அப்பங்கிட்டயும் நெஞ்சு நிமித்துக்கிட்டு நிக்கிறத பாத்தியா? சொல் பேச்சு கேட்கலன்னா எப்படியும் நாசமா போய் தொலைட்டோம். நமக்கு என்ன? எப்படிடா? அதான் தெரியல. எப்படி? வழக்கமா எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வரும்போது நாம தானடே அதுல மண்ணள்ளி போடுவோம். அதானடே இப்ப நமக்கு முன்னவே எவனும் முந்திருக்கான். எங்க அப்பா ஒரு கிரிமினல் மைண்டுக்காரன். நம்மள விட்டா இது செய்யறதுக்கு வேற யாரும் ஆள் கிடையாது. எங்க அப்பனுக்கு பயந்தே நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிரும். வீட்டுல உள்ள ஒரு ஆளும் இப்படி செய்யறதுக்கு சான்ஸே இல்ல. ஒருவேளை உங்க அக்கா ஏதாவது... அதான் சொல்றேனே, எங்க அப்பா ஒரு கிரிமினல் மைண்டுக்காரேன்னு. மாப்பிள்ளை பையன் எந்த ஊரு, எங்க இருந்து வரான் எதுவுமே தெரியாது. சொன்ன நிறுத்தி போடுவோன்னு தெளிவா பிளான் போட்டிருக்கேன் அந்த ஆளு. அது தெரியாம தானே இன்னைக்கு காலையில இருந்து இந்த பொண்ணு பார்க்க வர்றது எப்படிடா நிறுத்துறதுன்னு வண்டியை பிச்சுட்டு கிடந்தேன். அப்புறம் யார் சொல்லி தந்திருப்பா? ஹெர்ல. எப்படியோ நமக்கு ஒரு வேலை மிச்சம். ஆனா மவனே, இதெல்லாம் நீ தான் செய்யணும், உங்க அப்பாவுக்கு தெரியணும். பச்சை மட்டை தாண்டி உனக்கு. போடா. இருந்தாலும் வர வர அந்த ஆளு தொலை தாங்க முடியலடா. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம். ஆனா உங்க அப்பா என்னவோ பரவாயில்லடா. பேசாம உங்க அப்பா ஏன் என்ன இன்னொரு பிள்ளைய தத்தெடுத்துக்க கூடாது? நல்லா எடுப்பான் அந்த ஆளு. என்னையே அந்த ஆளுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுக்கறதுக்கு நிக்கிறான். இதுல ஒன்னே எடுப்பான். இந்த அப்பனுங்களே இப்படிதான் பாத்தியா? ஆமா, நீ படுக்கும் கிறுக்கு பயலாட்டும் ஒவ்வொரு முறையும் சத்யாக்காவை பொண்ணு பார்க்க வரவங்க கிட்டலாம் எங்க அக்கா லவ் பண்ற அவரை தான் கட்டுனா கட்டுவான்னு எல்லா சம்மந்தத்தையும் கெடுத்து விட்டுட்டு இருக்கா. தெரிஞ்ச கதை தானடே. எந்த நம்பிக்கையிலடே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா? வர்ற சம்பந்தத்துல நல்ல நல்ல சம்பந்தமும் வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் அவனையே தட்டி விட்டுட்டு இருக்க நீ. டேய், எங்க அக்காக்கு ஏத்த ஒரு ஆள்னா அது அவர் மட்டும்தான். நீ இப்படி பேசுறது மட்டும் உங்க அக்காக்கு தெரிஞ்சது? உங்க அக்காவே அவரை வேணான்னு விடாப்படியா நிக்கிறாங்க. நீ எதுக்குடி இடையில கடந்து இம்பிட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்க? டேய், அதுவும் இல்லாம மாமா மாமான்னு நீ தான் இங்க கிறுக்கு பயலாட்டு வளரிட்டு கிடக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் தான் ஒரு வாட்டி கூட இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? எந்த தைரியத்துலடே அவர் வந்து உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்க? வாயில மண்ணள்ளி போடு. ஏன் வேற பண்ண? இல்லடே, உங்க அக்காவும் கல்யாணமே பிடிக்காது, கல்யாணமே வேணான்னு இருக்காங்க. நீயும் வர நல்ல நல்ல சம்பந்தத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்க. 5 வருஷத்துக்கு முந்தி போனாரு, இந்நேரத்துக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட கிடையாது. அவரை எப்படி நம்பி? என்னடே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டி, இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அந்த அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. போனவருக்கு இந்நேரத்து வரைக்கும் 5 வருஷத்துக்கு முந்தி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற? ஒருவேளை அங்கே எதுவும் பிள்ளைகளை பார்த்து அவருக்கு பிடிச்சி போயிருந்ததுன்னா? என்னடே என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துற? பயமுறுத்தலடே, அதெல்லாம் இருக்காதுடே. அவர் என்கிட்ட சொல்லிட்டு தானே போனாரு, அவரு கல்யாணம் பண்ணா எங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணுவாருன்னு. பார்த்துக்க, நம்ம வீட்டு புள்ள விஷயம், பொம்பளை புள்ள விஷயம். நம்ம அக்காவுக்கு ஒவ்வொரு சம்பந்தத்தையும் நம்மளே தட்டி விட்டுட்டு இருக்கோம். ஏன்டே ஒரு மாதிரி மனசு குழப்புற? யோசிச்சு பாருடே, இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. வேறு எப்படிடே நம்பி இருக்கிறது? நீயும் கிறுக்கனாட்ட இருந்து இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இருக்க.
அம்மாடி சத்யா, என்னம்மா அர்ச்சனையா? ஆ பேரு, ராசி, நட்சத்திரம்? ஆ கடகராசி, பூச நட்சத்திரம். வழக்கம் போல ஊர் பேர் இல்லாத ஆளுக்கு அர்ச்சனையா? தட்ட கொடு. இவ இங்கதான் இருக்காளா? இவளை எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தா. இப்ப இந்த நேரத்துக்கு இவனுக்கு பழம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சத்யா, உன்னை எங்கலாண்டி தேடுறது? அங்க உன் வீட்டுல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீ என்னடானா இப்படி கோவில்ல வந்து உட்கார்ந்துருக்க? ராஜா, நீ போ. அது சரி, மனுஷங்க கிட்ட ஒருத்தர்கிட்டயும் பேசுறது கிடையாது. ராஜா ராஜான்னு இவங்கிட்ட மட்டும் மணிக்கணக்கா பேச வேண்டியது. அதுக்கும் இவ என்னதெல்லாம் சொல்றாளோ அது புரியுது பாரு. அவ 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் சளைக்காம உட்கார்ந்து இதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ சொன்னதுக்கு பிறகுதானே எட்டியும் நகருது. உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க. எதுக்கு தேடின? எதுக்கு தேடினியா? அங்க வீட்டுல என்னவெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? என்னடி சொல்ற? இப்ப வர இருந்த மாப்பிள்ளை வீட்லயும் பொண்ணு பார்க்க வரல, பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, தெரியுமா? ஆமா தெரியும். அடி பாவி, தெரிஞ்சுமா கோவிலுக்கு வந்திருக்க? தெரிஞ்சதுனாலதான் கோவிலுக்கு வந்திருக்கேன். அப்போ இப்படியெல்லாம் தான் நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னமே தெரியும், அப்படிதானே? தெரியாது. உனக்கு இந்த கல்யாண ஏற்பாடு நின்னு போனதுல சந்தோஷம் தானே எனக்கு தெரியும். ஆனாலும் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? நேத்துக்கு நைட்டுக்கு கூட நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆகணும்னு உன்னை பார்த்து பேசிட்டு வந்தேன். எதுக்காகன்னு தெரியுமாடி? இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன, போனா போயிட்டு போறான். ஆனா உனக்காக உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஒருத்தர் வருவாங்க. ஆனா வர்றதவங்கள நீ ஏத்துக்கிற அளவுக்கு உன் மனசை நீ தயார்படுத்தி வச்சிருக்கணும். இப்படி யாருமே வேண்டாம் வேண்டான்னு இருந்து என்ன ஆக போகுது சத்யா? உனக்கு எப்பவும் பேசுறதுக்கு இதை விட்டா வேற எதுவுமே இல்லையா? நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் வேணும், மாப்பிள்ளை வேணும்னு. அந்த வீட்டுக்கு நான் பாரமா இருக்கிறேன்றதுனால தானே இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்ல, சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். போய் அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லு. ஹேய், என்னது ஏதோ அறிவு கட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? யார் உன்ன பாரம் அப்படின்னலாம் நினைச்சா? உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் ஒரு புரியாத ஆளு. அவர் கோவப்படுறதுக்காகலாமா நீ வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற? இல்ல, என் மேல கோவம் இருக்குன்றதையும் தாண்டி அந்த வீட்டுல எல்லாரும் என்ன பாக்குற பார்வை இருக்கே, நான் தப்பான பொண்ணு காயத்ரி. நீ கூட என்கிட்ட உட்காந்து பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா உன்னையும் தப்பா தான் நினைப்பாங்க. இங்கிருந்து போறியா? அப்படி ஒரஞ்சனா என்னடி பேசிட்டு இருக்க? பல்லெல்லாம் கழன்றும் பாத்துக்க. கிறுக்காடி பிடிச்சிருக்கு உனக்கு. எங்க உட்காந்து என்ன வார்த்தையை விட்டுட்டு இருக்க? கோவிலுக்கு எத்தனை பேர் வராங்க போறாங்க, நீ பேசுறது யார் காதுலயாவது விழுந்தா? ஓ, நான் சொல்றது வார்த்தையை வச்சுதான் இங்க நான் நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு முடிவாக போகுதா? அதான் நான் ரொம்ப தப்பானவ அப்படின்னு ஒரு பட்டம் கட்டி விட்டுருக்காங்களே. சை, எவ்வளவு என்னமோ பேசிட்டு போற, கேடு கெட்டவளுங்க நேரம் இல்லாம. அதுக்குன்னு பெத்தவங்களும் என்ன அப்படித்தானே நினைக்கிறாங்க. அதுக்கு தாண்டி சொல்றேன், படிக்க அனுப்புனதோட சரி, அதுக்கு பிறகு வேலைக்கு அனுப்பல, சர்டிபிகேட் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு இடமும் உன வெளியே போக விடுறது கிடையாது. எதுக்குடி அப்படிப்பட்ட நரகத்துல கடந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உங்க அப்பா புரியாத ஆளு. அவர் கோவத்துக்கு நீ காலத்துக்கும் பலியாகிட கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தாண்டி உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போய் நிம்மதியா இருன்னு சொல்றேன். எங்க இருந்தா அவர் என்னமோ தினமும் உன்னை தேள் கொட்டுறது மாதிரி வார்த்தையால கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நீ கல்யாணம் பண்ண போனா தாண்டி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். ஒரு பாழங்கிணறுக்கு பயந்து இன்னொரு நரகத்துல போய் விட சொல்றியா? செத்தாலும் சாகுவனே தவிர இந்த கல்யாணம் குடும்பம் இனி எந்த ஆம்பளையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. தொணன்ற உன்னைய வாழ்க்கைக்கு தேவையும் இல்ல. போதும், பட்டுட்டு நிறைய ஆம்பளைங்கனாவே இப்படிதான் எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்டாங்க. சுபா, இங்க ஒருத்தர போற எல்லாரும் இருந்துருவாங்களா? எனக்கு வேண்டாம். கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிற, அந்த வீட்லயும் இனி இருக்க போறது இல்லங்கிற, வீட்டை விட்டு வெளியே போறேங்கிற. நீ வெளியே எங்கேயோ போயிட்டா மட்டும் அப்ப மட்டும் எல்லாரும் பேச்ச மாத்தி பேசிடுவாங்களா சத்யா ரொம்ப நல்லவா அப்படின்னு? ஊர் வாய மூட முடியாது சத்யா. இன்னமும் அவங்க வாய்க்கு தீனி போடணும்னு நினைக்காத. எங்கேயோ போறேன், யார் பேசுறத பத்தி இனி எனக்கு வருத்தம் இல்ல. என்னென்னலாம் இந்த வயசுல நான் பார்க்க கூடாதோ, என்னென்னலாம் இந்த வயசுல நான் காதுல கேட்க கூடாதோ எல்லாத்தையும் பட்டுட்டேன்.
ஆனா இனி அந்த வீட்ல இருந்தா எனக்கு சுத்தமா மரியாதை இல்ல. அப்படியா? இந்த 5 வருஷமா உன்னை நல்ல மரியாதை கொடுத்து நடத்துனாங்களோ? இன்னைக்குதான் ஏதோ மரியாதை கொடுத்து நடத்தாத மாதிரி நான் வீட்டை விட்டு வெளியே போறேங்கிற. எனக்கு தெரியும் நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறேங்கிறேன்னு. நீ மறைச்சு மறைச்சு பேசினா எனக்கு ஒன்னும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்லவா? உன் மனசுல யார் இருக்கான்னு? எதுக்காக நீ கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன்னு உளராத. இங்க இருந்து போ. சும்மா நடிக்காத. அப்படி வீட்டை விட்டு கோச்சிட்டு போறவளா இருந்தா நீ என்னைக்கோ போயிருப்ப. உன் வீட்டுல வர வர உனக்கு ரொம்ப தீவிரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரையாவது பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதான் எங்க நம்மள யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயந்து இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிற. நீ எதுக்கு கல்யாணம் வேணான்னு நினைக்கிற? உன் மனசுல யார் இருக்கா இன்னமும்? எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். யார் இருக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? சொல்லு, உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியெல்லாம் என் மனசுல யாரும் இருந்துடல. ஹோ, இல்லாம தான் தினம் கவிதை எழுதி பறக்க விடுறதும், வாசல்லையே பார்த்த மாதிரி தினம் தூங்காம உட்கார்ந்துருக்கிறதும், கோவிலுக்கு ஒரு நாள் விடாம தினம் வர்றது, வந்ததுக்கு பிறகு ஊர் பேரே இல்லாத ஆளுக்கு தினம் அர்ச்சனை பண்றியே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ஊர் பேரே இல்லாத ஆளு யாருன்னு நான் சொல்லவா? நீ நினைக்கிறது மாதிரி எதுவும் இல்ல. உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஓ, கற்பனை? நானா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேன்ல? ஆமா. வாய மூடு. யாரோ ஒருத்தர் மறக்க முடியாத அளவுக்கு மனசுல இருந்தா மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணால இருக்க முடியும். அப்படி அந்த ஒருத்தர் தான் உள்ளுக்குள்ள இருக்காருன்னா வெளியே சொல்லி தொலைய வேண்டியதானே? உனக்குள்ளே போட்டு தானே எதுக்கடி புழுங்கி புழுங்கி செத்துட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல என் மனசுல யாரும் இல்லைன்னு. பொய்யே. இங்க பாரு, நீ யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவ்வளவு நேரமும் நான் சொல்லிட்டு இருந்தேனே எந்த ஆம்பளைங்களையும் நான் லைஃப்ல நம்ப போறது இல்லைன்னு. அதுக்கு முக்கிய காரணமே நீ நினைக்கிறது ஆளுதான். என்ன பொறுத்தது வரைக்கும் நான் ஒருத்தனை மனசுல நினைச்சா அந்த ஒருத்தனை மட்டுமே நினைச்சதா இருந்துட்டு போகட்டும். அப்படி மனசுல ஒருத்தருக்கு கொடுத்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு என்னமோ ஏதோ அசிங்கமான வாழ்க்கை என்னால வாழ முடியாது. ஆனா அதுக்காக அவங்க தான் என் மனசுல இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் காத்திருக்கேன். அவங்களுக்காக தான் நான் கல்யாணத்தை தள்ளி போடுறேன். இப்படிப்பட்ட உன் கற்பனைக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. என்னமோ சொன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏமாந்ததும் நான் அனுபவிச்ச துரோகத்தோட வலியும் எதையுமே நான் மறக்கவே இல்லை. இப்ப வரைக்கும் நான் நினைக்கிறது இனி சாகிறது வரையில அந்த முகத்துல முடிச்சிடவே கூடாதுன்னு தான். மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். 5 வருஷமா இந்த நரக வேதனையை அனுபவிச்சதுக்கு காரணமே அவ மட்டும்தான். அவ மட்டும் என்னை ஏமாத்த இருந்திருந்தானா என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. மறக்கவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். இனி அந்த முகத்தை நான் கண்ணுல கூட பாத்திரக்கூடாது. அப்பவும் தலைவிதி இப்படிதான் இல்ல? கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவியா? நான் யாருக்கும் இது வரைக்கும் எந்த துரோகமும் பண்ணல. என் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணவங்களும் நான் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்தவங்களும் ஏதோ ஒரு மூலையில இப்ப சந்தோஷமா தானே இருப்பாங்க. நான் மட்டும் ஏன்? சரியான கல் நெஞ்சு. இவ இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த ஒரு ஆள் தானே. இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை கூட இவளை பார்க்கணும்னு இங்க வரல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் கூட இல்ல. அப்படி ஒரு தடவை இவளை பார்க்கணும்னு வந்து நின்று இருந்தா இவ இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளே. இந்த 5 வருஷமும் உருகி காதலிக்கிறேன்னு இவ மனசுக்கு எடுத்துட்டு ஃபாரின் போனதோடு சரி. அதோடு இவ எக்கேடு போனாலும் பரவாயில்லன்னு இருந்துட்டாங்கல்ல. வெளியே சொல்லலனால இவ மனசுக்குள்ள இன்னமும் அந்த ஆளு தான் இருக்காருன்னு நல்லா தெரியுது. அதே நேரம் இவ அனுபவிச்ச துரோகத்தோட வலி இந்த 5 வருஷமா இந்த ஊர் பேசுறதெல்லாம் கேட்டு அவரை வெறுத்துட்டாலே தவிர மறக்க முடியாம தவிக்கிறது அவ கண்ணுலே தெரியுது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு வேலை மட்டும் அவர் இந்த 5 வருஷத்துல இவளை விட்டுட்டு வேற எந்த பொண்ணையாவது பார்த்திருந்தாரு, சத்தியமா இவ பாவம் அவரெல்லாம் சும்மாவே விடாது. இப்படியே போனா இவ நிலைமை என்ன ஆகுறது? வீட்டுல இல்லாம இப்ப வீட்டை விட்டு வெளியே போறேங்கிறா. சார் ரெடியாகிட்டு இருக்காரு. இன்னமும் ஒரு 10 நிமிஷத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துருவோம் சார். ஓகே சார்.
சார் ரகுபதி சார் கால் பண்ணியிருந்தாரு. அவங்க எல்லாரும் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓகே. All the best, sir. Wishing you all the success in India, sir. தேங்க்யூ எவ்ரிவன். See you again. Have a safe flight, sir. சார் போலாமா? போலாம். ஹாப்பி ஜர்னி விஜய். தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட உன்னை எதிர்பார்த்து இந்தியால உன் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிச்சுட்ட விஜய். விஸ்வநாதன் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். சொன்ன மாதிரியே ஜெயிச்சுட்ட. தேங்க்ஸ் அங்கிள். விஜய் கங்க்ராட்ஸ் மா. ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ் சஞ்சய். சரி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டு உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா அதை இப்போ இந்த நேரத்துல பேச முடியாது. நீ இந்தியா போனதுக்கு பிறகு ஒரு 2-3 days ஃப்ரீ ஆகிட்டு நான் கூப்பிடுறேன். ஓகே அங்கிள். டைம் ஆகிடுச்சு, நான் வரேன். ஓகேப்பா. விஜய், உங்க அப்பா இறந்ததுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமாவே திரும்ப கொடுத்துட்டுப்பா. ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைச்சா. உங்க அப்பா உங்களை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுவாரு. தேங்க்ஸ் அங்கிள். வரேன் அங்கிள். ஓகே விஜய், முக்கியமா பேசணும். நீங்க இந்தியா போனதுக்கு பிறகு நாங்க கால் பண்றோம். போயிட்டு வரேன். வருவியா? ஹாப்பி ஜர்னி விஜய். தேங்க்ஸ். அவ்வளவுதானா? வரேன். எத்தனை நாளைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். போ போ, சீக்கிரமே உனக்காக உன் பின்னாடியே இந்தியா வரப்போறேன்.